வெல்கம் டு மாசாணி அம்மன் ரியல் எஸ்டேட். நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 13 ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு விவசாய நிலம் தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோங்க. அந்த 13 ஏக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஹில்ஸ் ஒட்டி ஹில் வியூ வந்து சூப்பராக கிடைக்கிற மாதிரி கட் ரோடு வந்து தார் ரோடுங்க. அந்த ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 அடி ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு எண்டில் வந்து ஹில் வியூ வந்து சூப்பராக கிடைக்கும். பஸ்ஸு நிற்கிது பாருங்கள். பஸ் ஸ்டாப் ஒட்டியே இருக்கக்கூடிய ஒரு 13 ஏக்கர் விவசாய நிலம் தான் நம்ம பார்க்குறோங்க. நல்ல ஒரு ரோடு பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. அதுபோக வந்து பார்த்திங்க அப்படின்னா வடக்கு சரிவான பூமி வாஸ்துக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சூட் ஆகுங்க. நல்ல ஒரு லொக்கேஷனோட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோம். சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு பார்த்துட்டு இருக்கோமுங்க. இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது தனி கிணறு. அந்த கிணறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பள்ளத்தொட்டி இருக்குதுங்க. சூப்பரான கிணறு, பெரிய கிணறு. அந்த கிணத்துல வந்து தண்ணி இந்த வேசைக்கு வந்து தண்ணி மேலாப்பில் இருக்குதுங்க. சூப்பரான ஏரியாவில் பார்த்துட்ருக்கோம். தனி கிணறு. அந்த கிணறுக்கு வந்து 7.5 HP ஃப்ரீ சர்வீஸோடு வந்துடுதுங்க. மண்ணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான செம்மண் பூமிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாறையும் கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஹில்ஸ் ஒட்டி வருது. பாறை வந்து சின்ன பாறையும் கூட இல்லை பூமியில் வந்து இல்லைங்க. சுத்தமான செம்மண் பூமி. எல்லாமே வந்து உழவு ஓட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறாங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம். தேவை அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் ஃபென்சிங் மட்டும் போட்டு வச்சுக்கிட்டோம்னா போதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தொலைவிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சூட் ஆகுங்க. இல்லை வந்து ஒரு ரெசார்ட் பர்பஸ்க்கு இது வந்து வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக இது சூட் ஆகும். இல்லை நம்ம ஓன் யூஸ்க்கு வாங்கி நம்ம பீஸ்ஃபுல்லாக வந்து தங்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக சூட் ஆகுங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. நல்ல வடக்கு சரிவான பூமி. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாப்புங்க. பஸ் ஸ்டாப் ஒட்டியே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ரோடும் வந்து நம்ம முதலே காமிச்சிருக்கிறோம். கட் ரோடு தார் ரோடு 1000 அடி இந்த 13 ஏக்கருக்கு வர்ற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. லேண்ட் ஓனர் வந்து ஒட்டாத்தான் கொடுக்குறாங்க. 2 நண்பர்கள் வாங்கி பிரித்து வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பிரித்து வச்சுக்கலாமுங்க. டாக்குமெண்ட்லாம் வந்து வெரி கிளியராக இருக்குது. ரொம்ப காலமாக வந்து லேண்ட் ஓனர்கிட்டே இருக்குதுங்க. சின்ன தேவை அப்படிங்கிறதுக்காக இதை சேல் பண்ணுறாங்க. ஏரியா அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பொள்ளாச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. பொள்ளாச்சியில் இருந்து ஒரு 30 நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டுங்க. கட் ரோடு தார் ரோட்டு மேலே வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லியாச்சுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், நம்ம சொல்லலாம். நம்ம சேனலை முதல்ல பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு உடனுக்குடன் வருமுங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி வரம் வந்து தென்னந்தோப்பு தான். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அதாவது வந்து மலை ஹில்ஸ் ஒட்டி இருக்கிறனால நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸுங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிணறுல வந்து நம்ம புதரேரி ஃபுல்லாக வந்து பெரிய கிணறு புதரேரி கிடக்குது. அதெல்லாம் கிணத்தை வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியலைங்க. நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்பொழுது எல்லாமே வந்து காமிச்சிடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போது வரைக்கும் விவசாயம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கடலைக்காய், தட்டு, சோளம் இது மாதிரி வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க. நம்ம வாங்கி தென்னம்புள்ள வச்சு நீட்டாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எடுத்துகிட்டு அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக வந்து அமைதியாக இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம பார்த்துட்ருக்கோமுங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடவே மாட்டீங்க. அந்தளவுக்கு வந்து லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க. பக்கத்தில் வந்து ஆட்கள் வந்து வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிராமமே வந்து இந்த ஊர் ஒட்டியே இருக்குதுங்க. எல்லா விதத்துலையும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்குது. நம்ம வாங்கி ரீசேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக சூட் ஆகுங்க. அந்தளவுக்கு வந்து 1000 அடி ரோடு பேஸ் இருக்குது. வாங்கி நம்ம ஒவ்வொரு ஏக்கரா 2 ஏக்கரா கூட பிரித்து கூட விற்கிற மாதிரி இருந்தாலும் விற்றுக்கலாம். இல்லை வந்து டோட்டலாக நம்ம வந்து ஒரு 10 ஏக்கர் 5 ஏக்கர் தொலைவிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஒன் ஈஸாக வந்து நீட்டாக ஃபென்சிங் போட்டு நம்ம கிணறு வந்து இருக்குதுங்க. கிணத்துல வந்து தண்ணி மேலாப்பில் இருக்குது. தென்னந்தோப்பு வைக்கிற மருந்து வச்சுக்கலாம். பாக்கு, ஜாதிக்காய் என்னென்ன தேவையோ உங்களுக்கு எல்லாமே வந்து வச்சுக்கலாமுங்க. இல்லை நீங்கள் கோழி பண்ணை ஏதாவது போடுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக போடலாம். கிழமைக்கு நீலி வந்து ஃபுல்லாகவே கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. எல்லா பர்பஸ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஏற்ற மாதிரி தான் இருக்குது. பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மரங்கள் வந்து நல்ல காப்பில் நல்ல ஒரு பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோமுங்க. பக்கத்தில் பூராமே தென்னந்தோப்புக்கு தான். அதாவது வந்து வலையே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக பெய்யுதுங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேச டயத்துலேயே வந்து இந்த பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க. நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்பொழுது நம்ம எல்லாமே சொல்லிடலாம், காமிச்சிடலாமுங்க. இந்த லேண்ட் ஓனர் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 60 லட்ச ரூபா வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து சொல்கிறாருங்க. அந்த 60 லட்சம் வந்து சொல்லும் விலைதானுங்க. அதிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரோமுங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி. பொள்ளாச்சியிலேருந்து 30 நிமிஷத்தில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்கும். ரெசார்ட் பர்பஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. பாருங்கள், உடனே கால் பண்ணுங்கள். நல்லபடியாக பேசி நம்ம பண்ணி கொடுத்துடலாம்.